கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதையும் வரக்கூடிய நாட்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 17வது அதிகாரம். அந்த 17வது அதிகாரத்தில் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பள்ளும். ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தில் வாழ்வதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் மிகச் சிறப்பானது. அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வியாதிகள் வரலாம். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு, கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சு, அதே மாதிரி என்னுடைய இடுப்பு எலும்பு சரியாக இல்லை, தண்டு வடம் சரியாக இல்லை, தேய்மானம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கிறது. அந்த நல்ல மருந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். மனதில் சந்தோஷமாக இருப்பது, இருதயத்தில் சந்தோஷமாக இருப்பது என்று சொல்லுகிறார். அந்த எலும்பு ஏன் உலர்ந்து போச்சு, ஏன் தேஞ்சு போச்சுங்கிறதுக்கு சொல்கிறார். முறிந்து போன ஆவி, ஆவியில் உற்சாகம் இல்லை, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அது என்ன பண்ணுமா? எலும்புகளை உலர்ந்து போக பண்ணுமா. ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, ஐயா இந்த உலகத்தில் இப்படியா சந்தோஷமாக இருக்க முடியும்? தினசரி நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோமே. ஆனால் பரிசுத்த வேதாகவும் அதற்கும் ஒரு தீர்வு சொல்லுகிறது. அவர் சொல்கிறாரு, அந்த சந்தோஷம் எப்படி வருமா? பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷம். அதாவது இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னா யாருக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்க முடியும்? கர்த்தருக்குள்ளே மாத்திரமே சந்தோஷமாக இருக்க முடியும். அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் மாத்திரமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இந்த சந்தோஷம் அவருக்குள்ளே தான் இருக்குது, இந்த சமாதானம் அவருக்குள்ளே தான் இருக்குது. அவருக்கு வெளியே இருக்கிறவர்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்பதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அதனால தான் உங்களை என்னையும் வெளியே இருந்த புறம்பாக இருந்த நம்மை அவருக்குள்ளாக நம்மை கொண்டு வந்தார். அவருடைய மரணத்தினால், அவருடைய உயிர்த்தெழுதலினால் நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டார். நம்ம அவருக்குள்ளாக இந்த நாட்களில் வாழுகிற ஒரு சிலாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே வாழுகிற இந்த ஒரு நல்ல வாழ்க்கை என்பது ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார். நீங்கள் ஒன்றையும் குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், நாளைய தனத்தை குறித்து பாருங்கள். ஒன்றும் என்ன செய்யாது, உங்களை சேதப்படுத்துவதில்லை. எல்லாவற்றிற்கும் காரணக்காரினால் தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூடயே இருக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உங்கள் கஷ்டங்களுக்கு பதில் சொல்வதற்கு, உங்கள் வறுமையில் தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் எழுதுகிறார். அந்த தீர்வை அவர் எழுதுகிறார். நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், எனக்குள்ளே எல்லாம் நான் வைத்திருக்கிறேன், சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன், சமாதானத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் யாவற்றையும் செய்கிற கர்த்தர். அதுக்கு பின்னால் 6வது வசனத்தில் பவுல் ஒரு விளக்கம் சொல்கிறார். பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று எழுதுகிறார். எல்லாத்தையும் யார் மேலே வச்சுருங்க? கர்த்தர் மேலே உங்களுடைய கவலைகள் பாரங்களை வைத்து விடுங்கள். பேதுரு எழுதுகிற அவங்க கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாப்பார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
அவர் மாற மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பாரத்தை தைரியமாக அவர் மேலே இறக்கி வைக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவர் மேலே இறக்கி வைக்கலாம். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமாகுன்னா அதையும் அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆனால் அதை எப்பவும் நினைத்து, ஆண்டவரே உமக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நீரே எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறீரே என்று சொல்லி அதிகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை ஒருவரும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது, திருட முடியாது. அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.